அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஞ்சித் சொன்ன மாதிரியே கௌஷிக் புனிதா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே சுரேகா தன்னோட தோடை போட்டிருக்க புனிதாவை பார்த்து, நீயும் இதில் உடந்தையா, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்னை கடத்தி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மேலே சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் புனிதாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போன சூர்யா புனிதாவோட ஆஃபீஸ் கிட்ட போய் புனிதாவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ புனிதா வந்து ஆஃபீஸில் இல்லாமலே நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட போய் சொல்கிறாங்க. இப்போ சூர்யா கண்டுபிடிச்சிடுறாரு, புனிதா பைக் டாக்ஸியில் போல லவ் பண்ணுற பையன் கூட தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சுந்தரவல்லி வீட்டுக்கு சுரேகாவோட ஃபோன் பார்சலில் வருது. அந்த ஃபோனில் சுரேகா முடியை கட் பண்ணும்போது அவங்க கதர்னதை மாதங்கி ரெக்கார்ட் பண்ணி சுந்தரவல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட சுந்தரவல்லி ரொம்பவே பதறாங்க. அதே சமயத்தில் அந்த விஷயத்த சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அட்வொகேட் வீட்டில் இருக்க சூர்யா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் போலீஸுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாரு. போலீஸும் வீட்டுக்கு வராங்க. அதே சமயத்தில் சூர்யா வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்போ அந்த ஆடியோவில் என்னை விடுடி அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா கத்துறதை நந்தினி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை போலீஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, அப்போ சுரேகாவை கடத்தி வச்சிருக்கிறது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து நந்தினியை சந்தேகப்படுறாங்க. ஆனால் சூர்யா வந்து நந்தினி இதை பண்ணல, நீ உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சுந்தரவல்லி கிட்ட போய் மாதவி பேசுகிறாங்க. சுரேகாவோட கம்பலை புனிதா போட்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சுந்தரவல்லி அப்படிலாம் இருக்காது, அவள் வேறு எதுனா கடையில் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மாதவி நான் அந்த கம்பலை வாங்கி பார்த்தேன், நம்ம வாங்கின கடையோட சீல் தான் அதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் சுந்தரவல்லிக்கு புனிதா மேலேயும் நந்தினி மேலேயும் சந்தேகம் வருது. இப்போது மாதங்கி தான் சுரேகாவை கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நந்தினி எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.